உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. சிவகாசியில் ஏதோ ஒரு சிறிய ஊரில் இருக்கிற என்ன இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நேயர்களுக்கும் காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு செயல்பாடுகளை, ஒரு இயக்கங்களை உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்துக்கும், மேலும் எங்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கும் எங்களுடைய வாடிக்கையாளர்களாகிய உங்களுக்கும், எங்களை உங்களுக்கு பிரதிபலித்து காட்டக்கூடிய நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் கேமராமேன் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு, தற்போது இந்த தலைப்பில் நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த தலைப்பில் மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுடைய பிறப்பின் ரகசியம், 12 ராசி நேயர்களுக்கான பிறப்பின் ரகசியத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் செய்யணும், என்னென்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பல விஷயங்கள் வரப்போது. நீங்கள் முழுமையாக பாருங்கள், வெற்றி பெறுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். துலாம் ராசி அன்பர்களின் பிறப்பின் ரகசியம் என்ன? எங்களுடைய வாழ்க்கையில் பிறப்பின் ரகசியம் இருக்கா? அது என்ன ரகசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள். அதாவது பிறப்பின் ரகசியம், நீங்கள் உங்களை பற்றி உணரவே இல்லை. உங்களுடைய கண்ணாடியை பார்த்து தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. முன்னாடி நின்று, கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறத சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அது நடந்த மாதிரி இல்லை. அது நடக்காததுக்கான காரணம் என்ன? எதற்காக நடக்கலை? இதை யோசிச்சு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேங்க, எடுக்குங்க. நீங்கள் நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்த அப்படியே ஒரு என்ன சொல்கிறேன்னா, தன்னுடைய உடம்புக்குள்ளே உள்ள ரத்தங்கள் மாதிரி, ரத்தத்துக்குள்ளே ஊறி போன விஷயம் மாதிரி நீங்கள் அப்படியே உள்ளே புகுத்தி வச்சுருக்கீங்க. அப்போ உங்கள் கூட இருக்கவங்களும் அதே மாதிரி இருப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்கிங்க பார்த்தீங்களா? அதுதான் இல்லை. நீங்கள் இருக்கீங்கன்னா அது உங்களுடைய பிறப்பின் ரகசியம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இப்படி தான் இருக்கணுங்கிற விஷயங்களை உங்கள் கர்மா உங்களை நினைநாட்டுது. அதுக்காண்டி நீங்கள் செய்கிற விஷயங்கள், அத்தனை விஷயங்களுமே உங்களுடன் இருப்பவர்களும் உங்கள் கூட பயணிக்கிற அத்தனை பேரும் சரியாக இருப்பாங்கன்னு நினைக்க பார்த்தீங்களா? அதுவே ஃபஸ்ட்டு தவறு. ஏன்னா நீங்கள் செய்கிற எல்லா நன்மைகளையுமே அப்படியே வாங்கிட்டு, மகிழ்ச்சியுடன் வாங்கிட்டு, வெறும் கையோடு அனுப்பிவிடுற நபர்கள் தான் இங்கே ஏராளமான நபர்கள் இருக்காங்க. சமூக அக்கறையுடன் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த சமூகம் உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கிறது. நீங்கள் விருப்பத்துடன், அதாவது முழு மனதுடன் விருப்பத்துடன் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏண்டா செஞ்சோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களை உங்களை செயல்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதான் உண்மை. அதே போல் நம்ம துலாம் ராசி நேயர்கள்ட்ட ஒரு ப்ளஸ் உண்டு. என்னென்னா, தான் கூட எப்போவுமே ஒரு கூட்டத்தை வச்சுருப்பீங்க. எப்படியா இருந்தாலும் உங்க கூட ஒரு 3 பேர் 4 பேர் கூட இருக்க தான் செய்வாங்க. அது பெண்களாகவும் இருக்கலாம், அல்லது ஆண்களாகவும் இருக்கலாம். உங்கள் கூட ஒரு 3 பேர் 4 பேர் எப்போயுமே ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் உங்களை என்ன பண்ணுன்னா பாராட்டி கொண்டே இருக்கும். அந்த பாராட்டை நீங்கள் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அதுக்கான ஒரு சின்ன குழி தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இது கூட இருக்க கூட்டங்களில் நபர்களில் எத்தனை பேர் உண்மையானவங்க, எத்தனை பேர் போலியானவங்கிறத நீங்கள் உணரவே மாட்டீங்க. இருக்கட்டும், நம்ம கூட தானே இருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் செலவழிப்பீங்க. அன்பு, அழகு இரண்டுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. அன்புங்கிறது முகத்துலேயும் சந்தோஷம், அன்பு காட்டி நம்ம முகத்தில் சந்தோஷம் வரணும், அழகாகவும் இருக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு எப்பவுமே உண்டு. ஆனால் அது சரியான முறையில் பயன்படுதானா? இல்லவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் காலையில் சந்தோஷமாக இருந்தால் ஈவினிங் சந்தோஷம் கிடையாது, அல்லது மாலை நேரத்தில் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா காலையில் ஃபுல்லாக போராடிப்பீங்க. இது ஒரு நாளைக்குன்னு இல்லை, உங்களுடைய வாழ்க்கையே 15 நாட்கள் சந்தோஷம், 15 நாட்கள் தேடல். இதுதான் உங்களுடைய லைஃபாகவே அதிகமாக ஓடும். ஒரு பகுதி சந்தோஷமும் ஒரு பகுதி போராட்டமும் கலந்த கலவையாக தான் நீங்கள் இந்த நம்மளுடைய கமலஹாசன் சொல்லுவாங்கள்ல, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனான்ங்கிற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும்
செயல்பட்டு கொண்டிருக்கிறத சொல்கிறோம். இப்போ கமலஹாசன் சார் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு அப்படியே பொருது. இதை நீங்கள் மிருகம் பாதியும் கிடையாது, ஏமாற்றம் பாதி அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு வார்த்தையில் அழிச்சிடணும். மிருகத்தை அழிச்சிட்டு என்ன பண்ணுன்னா, கடவுள் பாதி ஏமாற்றம் பாதி வாழ்ந்து வருகின்ற மனிதன் நான் சொல்லி துலாம் ராசிக்காக சொல்லலாம். அந்தளவுக்கு தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கும். நீங்கள் கோவப்படுறதோ இல்லை யாரையும் காயப்படுத்துகிறதோ உங்களுக்கு இயல்பாகவே இருக்காது. போனால் போகட்டும், போ விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போயிடுவீங்க. அப்போ அந்த இடத்துல தான் உங்களை எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருத்தர் பொய் சொல்லிட்டான் அப்படின்னா உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது. என்னடா நம்ம இவ்வளோ நம்பணும், இவ்வளோ இது பண்ணணும், நம்மளை பொய் சொல்லி ஏமாற்றிட்டானே, இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டானேன்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு இப்படி நம்ம ஏமாந்துட்டோம்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சியிலே என்ன பண்ணுவீங்கன்னா, செஞ்சவன் செஞ்சுட்டு போயிடுவான், தப்பு பண்ணவே தன்னுடைய தவறை உணரவே மாட்டான். ஆனால் நீங்கள் அதை உணர்ந்து மனசுக்குள்ளே வச்சு நீங்கள் உங்களை காயப்படுத்திக்கிறீங்க மனசார. ஸோ அந்த விஷயங்கள்லாம் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டுட்டு நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுடைய சந்தோஷத்துக்கான இயக்கத்தை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கூட்டணி அதிகமாக வைக்காமல், சரியா, கூட்டணி தேவையில்லாமல் நிறைய கூட்டணியை அமைக்காமல் நீங்கள் கரெக்டான பாதையில் போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அதேபோல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரு ஆலயங்கள் இருக்கும், இல்லைன்னா ஒரு பள்ளிக்கூடங்கள் கட்டாயமாக இருக்கும். இந்த ரெண்டும் சார்ந்த பகுதி தான் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டின் பகுதியாக உறுதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் என்ன தானமாக கொடுத்தால் இன்னும் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும், என்ன தானமாக கொடுத்தால் ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்க முடியும் அப்படின்னா, சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கயிறு இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் அந்த கயிறு எல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு பேக்கேஜ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா. அந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பாக்கெட்டோடு வாங்கி கொடுக்கக்கூடாது. அதில் என்னென்ன பொருள்கள்லாம் இருக்குங்கிறத ஒரு கடையில் போய் வாங்குங்க. வாங்கிட்டு மொத்தமாக அது கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்து நீங்கள் பேக்கேஜ் பண்ணி சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருடத்துக்கு இருமுறையோ நீங்கள் உங்களுடைய வீட்டில் வச்சு அல்லது கோவிலில் போய் சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தானமாக இந்த மஞ்சள் கயிறு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு. எதிர்பாராத தடைகள், மிகப்பெரிய போராட்டங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்து சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்வீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களை நீங்கள் ஒரு பக்குவப்படுத்தி கொள்ள, உங்களை நீங்கள் ஆயுத்தப்படுத்தி கொள்ள என்ன வழிபாடு பண்ணணும்னா, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை போய் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை முடிஞ்சளவு யாருக்காவது ஒரு உணவு வாங்கி கொடுங்க. நீங்கள் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பிறப்பின் ரகசியத்தின் பொது பலன்கள். இதை தாண்டி உங்களுடைய விஷயங்களில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, ஒரு வீடியோவில் குறைஞ்சது 1 மணி நேரம் உங்கள் ராசிக்கு பேசணும். அப்போ பார்க்க மாட்டீங்க, என்னடா போய்கிட்டே இருக்குது, வளவலா கொலவலான்னு இருக்குங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுவீங்கன்னா, எனக்கு தெரிந்த சில விஷயங்களை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த சக்தியின் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, என்னென்ன மாற்றங்கள் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ, அந்த விஷயங்களுக்குரிய அற்புதமான செயல்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால், உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட முழு விவரங்களை நீங்கள் அறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான பரிகாரங்கள், உங்களுக்கான தேவதைகள், உங்களுக்கான என்ன சொல்லணும்னா தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்த என்னால் முடிந்த என்னுடைய இறை அருள் மூலமாக உங்களுக்கு பலன்கள் கூற காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் உலகெங்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.